ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஈஸியான டேஸ்டியான கார முட்டை தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் 1.5 கரண்டி தோசை மாவு சேர்த்துருக்கேன். அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். ஓரளவுக்கு குக் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிடலாம். இந்த தோசைக்கு சைடிஷே தேவையில்லை, சூப்பராக இருக்கும். நெய்யை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா நான் ஒரு மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். 5 சின்ன வெங்காயமும் 4 பல் பூண்டும் கொஞ்சமாக வத்தல் தூளும் கொஞ்சம் தண்ணீரும் உப்பும் சேர்த்து மிக்சர் ஜாரில் அரைச்சி வச்சுருக்கேன். அதை இந்த ஒரு தோசைக்கு ஃபுல்லாகவுமே சேர்த்துடலாம். இந்த மசாலாவை மிக்சர் ஜாரில் அரைச்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் நல்லெண்ணெயை சூடு பண்ணி அந்த மசாலாவில் சேர்த்துக்கிடணும். அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய பச்சை ஸ்மெல்லாம் போகும். மசாலாவில் பூண்டெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்ல ஒரு ஃப்ளேவராகட்டே இருக்கும். இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். ஒரு முட்டையில் கொஞ்சமாக சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், மல்லிக்கீரை, உப்பு இது இவ்வளவும் போட்டு நல்லா அடித்து வச்சுருக்கேன். அதையும் மேலே அப்படியே ஊற்றி விட்டுடலாம். வத்தல் தூள் உங்கள் காரத்துக்கு தக்கன நீங்கள் சேர்த்துக்கிடுங்க. முட்டையும் ஊற்றுனதுக்கு அப்புறமா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இப்போ பார்த்திங்கன்னா மேலே நல்லா குக் ஆயாச்சு. இனி திருப்பி போட்டுடலாம். 2 சைடும் நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா வெளியில் எடுத்துடலாம். சைடிஷே தேவைப்படாது. இந்த கார முட்டை தோசைக்கு எல்லார் வீட்லேயுமே தோசை மாவு இருக்கும். நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ரெசிப்பியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.